நெக்ஸ்ட் டாபிக் நம்ம சதவீதம் பார்க்கலாங்க. சதவீதம் வந்து எந்த புக்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7th 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 26 இருந்து 39 வரைக்கும் இருக்குது. அப்புறம் 8th புக்லேயும் இருக்குது. ஸோ நம்ம முதல்ல 7th புக் பார்த்துடலாம். சதவீதம் அப்படின்னா என்னென்னா, சதவீதம் என்பது ஒரு லத்தீன் வார்த்தை, சரிங்களா? பர்சன்ட் அப்படி இருக்குங்களா? பர் சென்ட்னா பர் சென்டம். சென்டம்னா நம்மளுக்கு தெரியுங்களா? 100 அதுதான் சொல்லியிருக்காங்க. பர் சென்டம் என்பதன் பொருள் பர் 100, 100க்கு 80 ஆகும். சதவீதம் அப்படின்னாவே சதவீதம் என்பது இந்த மாதிரி குறியில் குறிப்போம். இது வந்து 100க்கு என பொருள்படும். நம்ம ஏதாவது 100க்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க தான் சதவீதத்தை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்னும் தெளிவாக பார்க்கலாம் பாருங்கள். சதவீதம்னு வச்சுக்கோங்க. சதவீதம் 100க்கு எவ்வளோன்னு பார்க்குறது தான் சதவீதம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு சர்க்கிள் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்க்கிளை எடுத்துக்கலாமா? ஓகேங்களா? இதை இந்த இடத்த நான் ஷேட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் பண்ண போர்ஷன் மட்டும் எவ்வளோ பின்னத்தில் எழுதுனீங்கன்னா 4 ஈக்குவல் போர்ஷன், அதில் 1 ஷேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அப்போ 1/4. இதை வந்து நான் பர்சன்டேஜில் மாற்றணும் அப்படின்னா இவங்க பாருங்கள், நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ண எனக்கு பர்சன்டேஜ் கிடைச்சிடும். பாருங்கள், 4ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸு 2 4s are 8, ரிமைனிங் 20, 20ல் 5 டைம்ஸ், ஸோ 25%. கிளியரா? இப்படி தானே சொல்லுவோம். கால் பகுதி 25% தான் நம்ம சொல்லுவோம். 25%. ஸோ நம்ம எந்த ஒரு நம்பரையும் சதவீதமாக மாற்றினா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம பர்சன்டேஜில் போட்டுடலாம். கிளியரா? இதே உங்களை சதவீதத்தை கொடுத்துட்டு உங்களை பின்னமாக மாற்றணும்னு சொன்னால் அதே ப்ராசஸ் தலைகீழாக பண்ணுவோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணமா, இப்போ இதிலேருந்து நீங்கள் இதுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணணும். கரெக்டாக? இப்போ பாருங்கள், 25 / 100ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 25/100னா ஒரு டைமு, இது 4 டைம். கிடச்சிருச்சிங்களா? இதுதாங்க நம்ம பண்ண போகிறோம். உங்களை பர்சன்டேஜில் கேட்டால் நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷனில் கேட்டாங்கன்னா 100ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. கிளியரா? இன்னொரு கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இதே சர்க்கிளில் இன்னும் நான் இப்படி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், 2 இடத்துல ஷேட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக இதை நம்ம பார்த்தாலே தெரியுது இது 50%ன்னு சொல்லுவோம். இதே நீங்கள் கரெக்டாக ஃபார்முலா மூலம் ஃபைன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், மொத்த ஈக்குவல் போர்ஷனில் 4ல் 2 போர்ஷன் ஷேட் பண்ணியிருக்கா. அப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2. கரெக்டாக? நான் இதை 1/2 பர்சன்டேஜில் மாற்றிங்கன்னா 1/2 நான் என்ன சொன்னேன், பர்சன்டேஜில் மாற்றணுன்னாவே 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 இதை பண்ணிங்கன்னா 50. அப்போ 50% கிடச்சிருச்சா? நம்ம இதெல்லாம் நம்ம நிறைய நாள் சம் போடுற நம்ம டேரெக்டாகவே சொல்லுவோம். கரெக்டுங்களா? இதை வந்து பாதி ஷேட் பண்ணாலும் 50% ஷேட் பண்ணியிருக்கு நம்ம கரெக்டாகவே சொல்லுவோம். கரெக்டாக? ஆனால் ஃபார்முலாவில் நீங்கள் வந்து போடும்போது 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் கிடைக்குது. புரியுதுங்களா? இதை 3/4 போட்டு பார்க்கலாமா? 3/4ம் நம்மளுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், என்ன சொல்லுவோம்? இதை நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். 75%ன்னு சொல்லுவோம். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 4ல் 3 ஷேட் பண்ணியிருக்கு, 3/4. அப்போ 3/4க்கு நான் 100%ஆக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? 4ல் இது கேன்சல் பண்ணிங்கன்னா 25, 325 75. புரியுதுங்களா? இதே உங்களை வந்து 50% ஃப்ராக்ஷன் எழுதுங்கன்னா அதே ப்ராசஸ் தான். 100ஆல் டிவைட் பண்ணணும். 0 0 கிட் கேன்சல், 1 5s are 5, 2 5s are 10. அப்போ 1/2 கிடச்சிருச்சிங்களா? அதே மாதிரி தான் இதுவும். 75 மாற்றினீங்கன்னா 75/100, 25ல் அடிச்சிங்கன்னா 3/4. கிளியரா? ஸோ எப்பயுமே இந்த சம்ஸில் பார்த்துக்கோங்க, உங்களை சதவீதமாக மாற்ற சொன்னால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுருணும். பர்சன்டேஜ்லேருந்து உங்களை ஃப்ராக்ஷனாக கேட்டாங்கன்னா 100ஆல் டிவைட் பண்ணும். கிளியரா? இப்போ சம் போட ஆரம்பிச்சிடலாங்க. சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.1ங்க. 1/5 சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. நான் சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்களா? நான் சதவீதம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கலாம். சரிங்களா? 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைமு 0, அப்போ 20%. கிளியரா? அப்போ 1/5 சதவீதம் எழுதிங்கன்னா 20%. கிளியரா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் 2.2. சரிங்களா? அது என்ன கொடுத்துருக்கு, 7/4 வந்து சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ சதவீதமாக மாற்றினாவே என்னென்ன சொல்லியிருக்கேன், 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கணும். கேன்சல் பண்ணிங்கன்னா இது என்ன வரும், 4 பண்ணிங்கன்னா இதே தான் 2 டைமு, ரிமைனிங் 5 டைமு. அப்போ 7 × 25 மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 5 7s are 35, ரிமைனிங் 3, 7 2s are 14, 14 + 3 17. அப்போது 175%. கிளியரா? எக்ஸாம்பிள் 2.2. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.3 பார்க்கலாங்களா? 2.3 பாருங்கள்.
மொத்தம் உள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பின் மணிகளின் சதவீதம் கேட்டிருக்காங்க. மொத்தம் எக்ஸாம்பிள் 2.3 சரிங்களா. மொத்த மணிகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20. 20ல் 5 மணி வந்து சிவப்பு மணி சரிங்களா. இது கூட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் கேட்டாவே அதே தான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைமு, இது பண்ணிங்கன்னா 5 டைமு. அப்போ 25% தாங்க ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.4 ஓகேங்களா. 2.4 பார்க்கலாங்களா. 23 டிவைட் பை 30 வந்து சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. சதவீதமாக மாற்றணும்னா என்ன சொல்லியிருக்கேன், 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இங்கே 0 கெட் கேன்சல். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 230 டிவைட் பை 3 ஓகேவா. இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 7 3s are 21, 20ல் 6 3s are 18, மீதி 2 இருக்குங்களா. 2ல் வராது, அதனால் பாயிண்ட் வச்சுக்கிறேன். 20ல் திரும்ப 18ல் மீதி ரிமைனிங் 2 டிவைட் பை 3 ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 76 2/3%. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவற்றை முயல்கன் இருக்குங்களா, அதை ட்ரை பண்ணுறாங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள் 1/20 கொடுத்துருக்கு, சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. சதவீதமாக மாற்றினாவே என்ன சொல்லியிருக்கேன், 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும். 20 அடிச்சிங்கன்னா 1 டைம், இது அடிச்சிங்கன்னா 5 டைம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5%. ஓகேவா. செகண்ட் சப்டிவிஷன் 13/25 சரிங்களா. இதுவும் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா இது 1 டைம், இது 4 டைம். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 4s are 12, ரிமைனிங் 1 4s are 4 1 5. இப்போ 52%. ஓகேங்களா. தேர்ட் சம் 45/50. 45/50 இன்ட்டு 100%. ஓகேங்களா. இது பண்ணிங்கன்னா 1 டைம், இது பண்ணால் 2 டைம். அப்போ 45 இன்ட்டு 2 90%. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 18/5 இன்ட்டு 100%. சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க, அதனால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை பண்ணிங்கன்னா 5 டேபிளில் பண்ணிங்கன்னா 1 டைம், இதை பண்ணிங்கன்னா 2 0. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18 2s are 36. அப்போது 360%. ஓகேவா. கிளியரா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் சம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கணும். ஃபிஃப்த் ஒன் 27 டிவைடட் பை 10 சதவீதமாக மாற்றோம்னா இன்ட்டு 100. அப்போது இந்த 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 270%. ஓகேங்களா. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா 72 டிவைடட் பை 90 இன்ட்டு 100%. பர்சன்டேஜில் மாற்றினாலும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 0 கேன்சல் ஆயிரும். அப்புறம் இது 9 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைமு, இது 8. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 80%. கிளியரா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.5. இதில் சதவீதத்தை வந்து பின்னமாக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்தது சதவீதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ 60% கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இந்த சதவீதத்தை எடுக்கணும் அப்படின்னா அதை 100ஆல் டிவைட் பண்ணால் தான் சதவீதம் போகும் கரெக்டாக. ஏன்னா நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் சதவீதம் சிம்பிள் போட்டோம். இப்போ அதை நீங்கள் எடுக்கும்போது அது 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் இல்லைங்களா. சரிங்களா. இப்போ இது பின்னமாக எழுத சொல்கிறாங்க. அப்போ 60/100ன்னு வரும். இப்போ இந்த 0 கேன்சல் ஆயிரும். இது 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 3, இது பண்ணிங்கன்னா 5. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3/5. கிளியரா. செகண்ட் ஒன் இங்கே போடலாம். 125%. அப்போ பர்சன்டேஜ் எடுக்கணும்னா என்ன சொன்னேன், 100ஆல் வகுக்கணும் சரிங்களா. இது 25 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 5/4 சரிங்களா. கேன்சல் பண்ணிங்கன்னா 5/4. செகண்ட் கேன்சல். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள் 3/5%ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே தான். நீங்கள் பர்சன்டேஜை எடுக்கணுன்னாவே கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 5 இன்ட்டு 100 500 3/500. ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் பார்க்கணுமா. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா 15/10%ன்னு கொடுத்துருக்கு. பர்சன்டேஜ் சிம்பிள் எடுக்கணுன்னாவே கீழே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. இது 5 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 3 டைம், இது 2 டைம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3/200. ஃபிஃப்த் சம் 28 1/3%. ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ ப்ராப்பர் ப்ராக்ஷனாக எழுதணும். மல்டிப்ளை பண்ணலாமா. 3 8s are முதல்ல 28 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 3 8s are 24, ரிமைனிங் 1 2 3s are 6 6 1 7
8 3 is 24, remaining 2, 2 3 are 6, 6 84 plus 1 85. அப்போ 85/3 இன்ட்டு பர்சன்டேஜ்க்கு ஒரு 100 போடுவோம். ஓகேவா? இப்போது இதை வந்துட்டு 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? இது பண்ணிங்கன்னா 2 டைம், இது பண்ணிங்கன்னா 1 டைம், 35ல் 7 டைம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17/60. கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, சதவீதத்தை பின்னமாக மாற்றம். இவற்றை முயல்கள்னு கொடுத்துருக்காங்களா, அது ட்ரை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க 50%. பர்சன்டேஜை மாற்றணும்னா என்ன சொல்லியிருக்கேன், 100ஆல் டிவைட் பண்ணும். அந்த சிம்பிள் எடுக்கணும்னாவே 50/100ன்னு ஆகுங்களா? இதை பண்ணிங்கன்னா இது 1 டைம், இது 2 டைம். ஓகேங்களா? அப்போ 1/2 தான் ஆன்சர். கிளியரா? செகண்ட் ஒன் பாருங்க 75%. இப்போ பர்சன்டேஜ் சிம்பிள் எடுக்கணும்னாவே நான் என்ன சொன்னேன், 100ஆல் டிவைட் பண்ணும். அப்போ 75/100. இதை பண்ணிங்கன்னா 3/4. கிளியரா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 250%. அப்போ நான் பர்சன்டேஜ் சிம்பிள் எடுக்கணும்னா 250/100. ஓகேவா? இப்போ 0 0 கெட் கேன்சல். இது 5 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 5 டைம், இது பண்ணிங்கன்னா 2 டைம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5/2. கிளியரா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் 31/5%. அப்போது இதை நான் ப்ராப்பர் ஃபாக்ஷனாக மாற்றுறேன். 3 5s are 50, 151 divided by 5. அப்புறம் இந்த பர்சன்டேஜுக்கு நம்ம 100 போடுவோம். கரெக்டாக? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 151 divided by 500. ஸோ பின்னமாக மாற்றிட்டோமா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஃபிஃப்த்து வந்து 7/20ங்க. 7/20%. பர்சன்டேஜ் எடுக்கணும்னா 7/20 இன்ட்டு 100. கிளியரா? அப்போ 7/2000 வருங்க. ஓகேவா? இது கேன்சல் பண்ண முடியாது, அதனால் அப்படியே விட்டுடலாம். சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள் 90% கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதலாம்? பர்சன்டேஜ் எடுக்கணும் 90/100. அப்போது இந்த 0 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9/10. கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, எடுத்துக்காட்டு 2.6. ஒரு கணக்கெடுப்பில் 5 பேரில் ஒருவர் குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறினார். அதனை சதவீதமாக மாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 2.6. 5 பேரில் ஒருத்தர், சரிங்களா? ஒருத்தர் தான் வந்து அந்த சோப்பை விரும்புகிறாங்க. அது சதவீதமாக மாற்றணும்னு என்ன சொல்லியிருக்கேன், 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும். இப்போ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைமு, இது 2 டைமு, அப்போ 20% தாங்க ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.7. ஒரு அரசு உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றனர். அவர்கள் 72 பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்பயுமே மொத்த மாணவர்கள் முதல்ல எழுதிக்கலாம். மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? 75 பேர். ஓகேங்களா? தேர்ச்சி பெற்றவர்களோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ தேர்ச்சி பெற்றவர் எவ்வளோ? 72 பேர். ஓகேங்களா? தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது நீங்கள் எப்பயுமே மொத்தத்தை தான் கீழே எழுதணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த சர்க்கிளே பார்த்தோம் இல்லைங்களா? மொத்தம் 4னா ஷேட் பண்ணது 1/4ன்னு போட்டோமா? அதே மாதிரி தான் இந்த மாதிரி சம்மில் நீங்கள் எப்பயுமே மொத்தத்தை தான் கீழே போடணும். மொத்த மாணவர்கள் 75 பேர், அதில் தேர்ச்சி பெற்றவங்க எவ்வளோ? 72 பேர். அதுக்கு சதவீதம் கேட்குறாங்க. அதனால் நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போட போகிறேன். இது 25 டேபிளில் பண்ணிங்கன்னா 3 டைமு, இது 4 டைம். ஓகேங்களா? இது 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 1 டைமு, இது 2 டைமு, 12 4 டைம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 4 16, மிச்சம் 1, 2 கேட்டு 96. ஸோ 96% தான் வந்து தேர்ச்சி பெற்றவர்களின் சதவீதம். ஓகேங்களா? இதே சம தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இதுலேருந்து கழிச்சு எழுதணும். ஒருவேளை தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம் கேட்டாங்கன்னா 4%. ஓகேங்களா? அதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்கு. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.8. 50 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் 28 மாணவர்களும் 22 மாணவர்களும் இருக்கிறார்கள் எனில் அவர்களின் சதவீதம் காண்க. சரிங்களா? அப்போ முதல்ல மாணவிகள் போடலாம். மாணவிகள் சதவீதம் பார்த்திங்கன்னா மாணவிகள் சதவீதம் நான் என்ன சொன்னேன், எப்பயுமே மொத்தத்தை தான் கீழே போடுறோம். மொத்தம் எவ்வளோ? 50.
சரிங்களா? அதில் மாணவிகள் எவ்வளோ? 28 பேர். பர்சன்டேஜ் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் சதவீதம் கேட்டாவே நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும்னு சொன்னேன். அப்போ இதை பண்ணிங்கன்னா 50 வந்து ஒரு டைமு, இது 2 டைமு. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 2 16 மிச்சம் 2 4 56%. கரெக்டுங்களா? மாணவிகள் சதவீதம் 56%. அடுத்து மாணவர்கள் சதவீதம் கேட்குறாங்க. மாணவர்கள் சதவீதம் எப்படி போகலான்னா அதே தான். மொத்தம் எவ்வளோ? 50. 50ல் மாணவர்கள் எத்தனை பேர்? 22 பேர். நம்ம பர்சன்டேஜ் கேட்குறனால 100க்கு கண்டுபிடிக்கிறோம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 50க்கு 1 டைம், இது 2 டைமு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 44. அப்போது மாணவர்களோட சதவீதம் பார்த்திங்கன்னா 44%. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு 2.9. ஒரு பள்ளியில் வந்து 560 மாணவர்கள் உள்ளனர். சரிங்களா? மொத்தம் அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 560. சரியா? எப்பயுமே மொத்தத்தை நம்ம தெளிவாக எழுதிக்கணும். அதில் சிறுவர்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா சிறுவர்கள் 320. சரிங்களா? அப்புறம் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதம் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ சிறுவர்கள் 320னா மீதி இருக்கவங்க தானே சிறுமிகளாக இருப்பாங்க. அப்போ முதல்ல சிறுமிகள் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சதவீதம் கண்டுபிடிக்கலாம். சிறுமிகள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுலேருந்து மைனஸ் பண்ணலாமா? 0ல் 0 போனால் 0, 6ல் 2 போனால் 4, 5ல் 3 போனால் 2. இப்போ 240. இதுக்கு சதவீதம் கேட்குறாங்க. சதவீதம் கேட்டால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? சிறுமிகள் சதவீதம் கேட்டால் மொத்தத்தை கீழே போட்டுக்கணும். கரெக்டாக? அப்போ 560. அதில் சிறுமிகள் எத்தனை பேர்? 240. இது சதவீதம் கேட்குறனால 100% போட்டுக்கிறோம். 0 0 கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதை வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாங்களா? 4 டேபிள் பண்ணிங்கன்னா 6 4s are 24. இது பண்ணிங்கன்னா 1 டைமு, 16ல் 4 டைம். திரும்ப இது பண்ணிங்கன்னா 3 டைமு, இதை பண்ணிங்கன்னா 7 டைம். அப்போ பார்த்தீங்கன்னா 300/7ன்னு வருது. சரிங்களா? இதை 7 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 7 28, 28ங்களா? அப்போ மீதி 2 20ல் 2 7 14, மிச்சம் 14 போச்சுன்னா 60, 60ல் 8 7 56, மிச்சம் 4, 40ல் 7 35, மீதி 50ல் பார்த்தீங்கன்னா 7 7ன்னு வருது. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக 42.86%ன்னு எழுதலாம். ஓகேங்களா? கிளியரா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிந்திக்கன்னு சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 0.01க்கும் 1%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 0.01 எப்படி எழுதலாம்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கனால 1/100ன்னு எழுதலாங்களா? அதே மாதிரி 1%ன்னு இருக்குது. நான் பர்சன்டேஜ் எடுக்கணும்னு என்ன சொல்லியிருக்கேன்? 100ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வருது. அப்போ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இடையே உள்ள வித்தியாசம் 2ம் ஒன்றே தான், வித்தியாசம் கிடையாது. சரிங்களா? வித்தியாசம் இல்லை. இதான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சரு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயத்தக்கடையில் 50% தள்ளுபடி காட்டும் பலகை இருக்கிறது. எல்லாமே அதன் அசல் விலையில் பாதி என்பதை பெரும்பாலான மக்கள் உணருவார்கள் எனில் அது உண்மையான்னு கேட்குறாங்க. உண்மையானா இப்போ வந்து எது 50%ஓ அது மட்டும்தான் பாதி விலையாக இருக்கும். மீதி எல்லாமேலாம் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போது உண்மை இல்லைன்னு தான் செகண்டுக்கு ஆன்சர். எது 50%ஓ அது மட்டும்தான் உங்களுக்கு அசல் விலையில் பாதி வரும். அப்போ செகண்டுக்கு எல்லாமேன்றது உண்மை இல்லை, ஒரு சிலது மட்டும்தான் வரும். சரிங்களா? எதுக்கு அந்த வச்சுருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் வரும். கிளியரா? நெக்ஸ்ட்டு பயிற்சி 2.1 பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், பின்வரும் ஒவ்வொரு படத்திலும் வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அதை ஒரு பின்னமாகவும் தசமமாகவும் சதவீதமாகவும் மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு சமயம் நீங்கள் என்னென்னவா மாற்றணும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னம், தசமம், அப்புறம் சதவீதம் 3மே கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை பார்த்தாலே தெரியுது. இங்கே இந்த சைடும் 10, இந்த சைடும் 10. அப்போ 10 10 100. அப்போ 100 இருக்குது மொத்தம். 100ல் ஷேட் பண்ணது வண்ணம் தீட்டப்பட்டதுக்கு தான் கேட்குறாங்க. ஷேட் பண்ணது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படியே பாருங்கள், இது 3 கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ ஒரு 30. இதில் பாருங்கள், ஒரு 7 வந்து 4 டைம் பண்ணியிருக்காங்க. அப்போ 4 7 28, ஒரு 30, மொத்தம் 58. மொத்தம் 100. ஷேட் பண்ணது பார்த்தீங்கன்னா அதில் 58. இது தசமமாக எழுதலான்னா 2 0 இருக்கனால இது 0.58ன்னு எழுதலாம். சதவீதம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும்னு சொல்லியிருக்கேனா? அப்போ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 58%ன்னு வரும்.
கிளியரா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் போடலாங்களா? செகண்ட் பாருங்கள், இது கவுண்ட் பண்ணி பாருங்கள். இது 10, இதுவும் 10 தான் இருக்குது. சரியா? அப்போ மொத்தம் 100 கட்டம் இருக்குது. இப்போ இது ஷேட் பண்ணதெல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஸோ மொத்தம் 100. இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53ன்னு வருது. கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போது இதுக்கு தசமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 0 இருக்கனால 0.53ன்னு எழுதுவோம். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். 1 2 அப்போ 0.53 வரும். அப்போ சதவீதம் என்ன வரும்? அதே தான் 53. 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 53% வரும். கிளியரா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். தேர்ட் சம்மில் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 வருது. இங்கே பார்த்தா 5 தான் இருக்குது. அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்கும்? 5 × 10 50 தான் இருக்கும். சரிங்களா? 50ல் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்குதுன்னா 1 விட்டு 1 பண்ணதுனால பாதி தான் ஷேட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? தேர்ட் சம்மில். அப்போ பாதி ஷேடானால் உங்களுக்கு என்ன வரும்? 25/15 வரும். கரெக்டுங்களா? இதை தசமமாக எழுதும்போது உங்களுக்கு என்ன வரும்? இதை 5 டேபிளில் பண்ணிங்கன்னா 1/2 இப்போ 0.50ன்னு வரும். சரிங்களா? அப்புறம் இதை வந்து பர்சன்டேஜில் மாற்றுமா? அப்போ உங்களுக்கு 1/2 × 100%னால் இதை பண்ணிங்கன்னா 5, அப்போ 50%ங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்க்கலாமா? ஃபோர்த்து பாருங்கள். இங்கே 5, இங்கேயும் 5, அப்போ மொத்தமே 25 தான் இருக்குது. சரிங்களா? 25ல் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். இது எவ்வளோ ஷேட் பண்ணுறதுல எவ்வளோ ஷேட் பண்ணலன்னு பார்த்து அப்புறம் மைனஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 5 மட்டும் தான் ஷேட் பண்ணல. அப்போ 25ல் 8 போச்சிங்கன்னா 17 ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போது நீங்கள் இது வந்து முதல்ல தசமத்தில் எழுதணும். தசமத்தில் எழுதுனீங்கன்னா இது வந்து 5 டேபிளில் இது 25ல் டிவைட் பண்ணி எழுதணுங்க. 25ல் டிவைட் பண்ணி எழுதுனீங்கன்னா இங்கே பண்ணலாமா? 1 மினிட். இங்கே பாருங்கள், 17 வந்து நீங்கள் 25 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 17ல் 25 போகாது இல்லையா? அப்போ 0.0 சேர்த்துக்கிறோம். 170ல் வந்து 6 25 180ன்னு வரும். சரிங்களா? அப்போது இதில் பார்த்தீங்கன்னா 0.20ன்னு வருது. ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால 0 சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக 8 டைம் வருங்க. 825 வந்து 200. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.68. இங்கே இடம் இருக்கனால தனியாக போட்டிருக்கேன். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.68. ஓகேங்களா? அடுத்து உங்களை சதவீதம் கேட்குறாங்க. சதவீதம் கேட்டால் என்ன சொல்லியிருக்கேன்? 17/25 × 100 போடணும்னு சொல்லியிருக்கேன். இதில் பண்ணிங்கன்னா 1 டைமு, இதில் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ். அப்போ 4ல் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. 68ன்னு வரும். கரெக்டுங்களா? இதே தான் வரும். கிளியரா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பாருங்கள். ஃபிஃப்த்து சம்மில் இந்த ஸ்கொயரை நீங்கள் வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணி எழுதணும். இங்கே பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஈவனாக இல்லை. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5. இந்த சைட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ 6 × 5 மொத்தம் கட்டமே வந்து பார்த்திங்கன்னா இருங்க 1 2 3 4 5. இங்கே 1 2 3 4 5 6 ஆகி அப்போது 6 × 5 30 வரும். கரெக்டுங்களா? 6 5 30 வரும். கீழே பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. ஓகேங்களா? ஷேட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிங்கன்னா 5 4 அப்போ 10 15 வருதுங்க. சரிங்களா? இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 டைமு, இது 2 டைமு, அப்போ 0.5. அப்போ இது வந்து பர்சன்டேஜில் மாற்றினீங்கன்னா 1/2 × 100% போடுவீங்களா? இது 2 டைம்னா இது 5 டைம் 50. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 50%. கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு சதுரங்க அட்டையின் படம் கொடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதத்தை கண்டறியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதம் கேட்டிருக்காங்க. வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதம். ஓகேங்களா? இப்போது சதுரங்கத்தில் மொத்தம் பிளாக்கு அப்புறம் இந்த இதுவும் சேர்த்து மொத்தம் 64 ஸ்கொயர் இருக்கும். ஏன்னா இது 8 8 இது 8 8 64ன்னு இருக்குங்களா? அப்புறம் பாதிக்கு பாதி ஒயிட்டாக இருக்கும். வெள்ளை நிறம் தான் கேட்குறாங்க. அப்போ இது 64னா இது 32 இருக்கும். அதோட சதவீதம் தான் கேட்குறாங்க. சதவீதம்னு நான் என்ன சொல்லியிருக்கேன்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதை 32 டேபிளே பண்ணிங்கன்னா இது 1 டைமு, இது 2 டைமு, இது 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 5 டைம். அப்போது 50% தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதம். அப்போது இது பிளாக்கை தான் உங்கள் சாம்பல்னு சொல்லியிருக்காங்க.
அப்போது சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதம். சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதம் அப்போது 32/64. அதே தான் 100 இன்ட்டு சதவீதம் கேட்கலாம், 100 மல்டிப்ளை பண்ணுறோம். அதே தான் 1 பண்ணால் 2 டைமு, இதை பண்ணிங்கன்னா 50. அப்போது 50%. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள். தேர்ட் கொஷின், சதுரங்க காய் உள்ள சதுரங்களின் சதவீதம். அப்போ அங்கே ஒரு சிலதெல்லாம் காய் வச்சுருக்காங்க, சதுரங்க காயை. அதை கவுண்ட் பண்ணிவிட்டு அது எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு உங்களை போட சொல்கிறாங்க. அப்போது சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்களின் சதவீதம் அது வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி போடணுங்க. மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 64 இருக்குங்க. அப்புறம் அது எத்தனை காய்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 20 வருது. சரிங்களா? இன்ட்டு 20 இன்ட்டு சதவீதம் கேட்கறனால நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சால்வ் பண்ணலாம் பாருங்கள். 4 டேபிளில் பண்ணாங்களா? 4 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 1 டைமு 6 டைமு, இதை பண்ணிங்கன்னா 25 டைம்ஸு. திரும்ப இதை 4 டேபிளில் பண்ணுறேன். 5 4s are 20, இது 4 டைம்ஸு. அப்போது 125/4 அப்படின்னு வருது சதவீதம்ட்டு. அப்புறம் சதவீதத்தில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை பண்ணிங்கன்னா திரும்ப 4 டேபிளில் பண்ணிங்கன்னா 3 12 1 டைமு, திரும்ப 10ல் 2 டைமு, 20ல் 5 டைம். அப்போ 31.25% காய்கள் உள்ளதோட சதவீதம். அப்புறம் 4th ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள், காய்கள் இல்லாத சதுரங்களின் சதவீதம். சரிங்களா? காய்கள் இல்லாத சதுரங்களின் சதவீதம் இது நீங்கள் இதே மாதிரியே போடலாம். காய்கள் இல்லைன்னா 44/64 இன்ட்டு 100 போட்டிங்கனாலும் சேம் ஆன்சர் தான் வரும். அதுக்கு பதிலாக இதில் நீங்கள் 100லேருந்து இது கழிச்சிட்டிங்கனாலும் அதே தான் வரும். சரிங்களா? இப்போது 4th ஒன்றுக்கு காய்கள் இல்லாத சதுரங்களின் சதவீதம் கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்க பாருங்கள், எப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தாங்க வரும். சதுரங்களின் சதவீதம் இப்போ 20ல் காய் இருக்குன்னா இல்லாதது பார்த்தீங்கன்னா 44 இன்ட்டு 100 போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். இல்லை நீங்கள் இதை 100லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். நான் அதுக்கு பதிலாக 100லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். 31.25 சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இது பண்ணிங்கன்னா 9 ஆகிடும், இங்கேயும் 9 ஆகிடும், இங்கேயும் 9 ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஆகும். 10ல் 5 போச்சுன்னா 5, 9ல் 2 போச்சுன்னா 7, இது 8, 9ல் 3 போச்சுன்னா 6. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 68.75%. கிளியரா? இப்போ ரெண்டே ஆட் பண்ணால் உங்களுக்கு 100 வரணும். 100 வருதுங்களா? இது 60 20னா 69, ஓகே 70. ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்ங்க, ஒரு கட்டப்பலகையின் அதாவது டாட் போர்டு, இதுதாங்க அந்த போர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெள்ளை நிற பகுதியின் சதவீதத்தையும் கருப்பு நிற பகுதியின் சதவீதத்தையும் கேட்டிருக்காங்க. இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். மொத்தம் இது கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 20 இருக்குங்க. அவங்க வெள்ளை நிறத்தோட சதவீதம் கேட்குறாங்க, அப்புறம் கருப்பு நிறத்தோட சதவீதம் கேட்குறாங்க. முதல்ல வெள்ளை நிற சதவீதம் போடலாங்களா? வெள்ளை நிற சதவீதம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மொத்தம் இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 20, அதில் ஒயிட் கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 10 இருக்குது. அப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜில் கேட்குறாங்க. நம்ம எப்பயும் போல் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு போடுவோமா? இப்போ பண்ணிங்கன்னா இது 10 1 டைமு, இது 5 டைம், அப்போ 50%. அப்போ பிளாக்கும் அதானே வருங்க, இருந்தாலும் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். அப்போ கருப்பு நிற பகுதியின் சதவீதம், கருப்பு நிற சதவீதம் அப்போது மொத்தம் 20, அதில் 10 வந்து பிளாக். இந்த ட்ரையாங்கிள் தான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 தான் இருக்குது. இதுவும் பர்சன்டேஜ் கேட்கலாம், நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இது 1, இது 5, அப்போ இதுவும் 50% தாங்க ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட்டு 4th சம் பாருங்கள். பின்வரும் ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது 36/50. இதை வந்து சதவீதமாக மாற்றணும்னா என்ன சொல்லியிருக்கேன், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் சதவீத சிம்பிள் போட்டுக்கணும். இது 1 டைம், இது 2 டைம். அப்போ 36 × 2னா இது 72%. ஓகேங்களா? செகண்ட் பாருங்கள், 81/30. ஸோ சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு சதவீத சிம்பிள் போடணும்.
இதை பண்ணிங்கன்னா இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். இதை 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 2 3s are 6 20 ரிமைனிங் 2 21ல் 7 டைம்ஸ். அப்போது 27 × 10 270 தான் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கு? 42/56. அப்போ இன்ட்டு 100 போடுறோம். ஓகேங்களா. இப்போ இது எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? இது 4ல் வருமா? வராது. 2 டேபிளே பண்ணலாம். இது 21, இது பண்ணிங்கன்னா 2 2s are 4 8 28. இப்போ 7 டேபிளில் பண்ணலாம். 3 7s are 21 4 7s are 28. இது 4 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 25. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 75%. கிளியரா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். பார்த்தீங்கன்னா 2 × 1/4. அப்போது சதவீதம் மாற்ற சொல்லியிருக்காங்க. 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி இது முதல்ல ப்ராப்பர் பக்ஷனாக மாற்றிக்கலாம். 2 4s are 8 9/4. 9/4 × 100. ஓகேங்களா. இது பண்ணிங்கன்னா 4 டேபிளில் 25. அப்போ 25 × 9 போடணுமா? இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 5 45, மிச்சம் 4 9 2 18 18 4 222. அப்போ 225 தான் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். 1 3/5 கொடுத்துருக்காங்க. 1 3/5. இது நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும் பர்சன்டேஜ்க்காக. இப்போ இதை வந்து ப்ராப்பர் பக்ஷனாக மாற்றிங்கன்னா 1 5 5 5 3 8 8/5 × 100. ஓகேங்களா. 1 5 5 2 5 10. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 160ங்க. 8 2 14. அப்போ 160%. கிளியரா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம்ங்க. ஃபிஃப்த்து சம் பாருங்கள். அன்பு ஒரு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் கூறுகன்னு சொல்லியிருக்கு. சரிங்களா. இப்போது மொத்த 500, அதுக்கு அன்பு எவ்வளோ எடுத்திருக்காரு? 436. உங்களை என்ன கேட்குறாங்க? சதவீதம் கேட்குறாங்க. சரிங்களா. அப்போ நான் சதவீதம் கேட்டாவே என்ன சொல்லியிருக்கேன்? 100ஆல் பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா. அப்போ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 436 டிவைட் பண்ணிங்கன்னா 1 5 5 8 5 40, மிச்சம் 3 36ல் 7 5 35, மிச்சம் 1 10ல் 2 டைம். அப்போ 87.2% வாங்கியிருக்காருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம்ங்க. பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் பின்னமாக மாற்று. இப்போ அவங்க சதவீதத்தில் கொடுத்துட்டாங்க, உங்களை பின்னத்தில் கேட்குறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? சதவீதத்தை எடுக்கணுன்னாவே 100ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். அப்போது உங்களை பின்னமாக தான் கேட்குங்க. அப்போ 21/100 ஃபஸ்ட்டுக்கு. செகண்டுக்கு 93.1%. அப்போது நீங்கள் அந்த சதவீத சிம்பிள் எடுக்கணுன்னா 93.1 / 100. இப்போ இங்கே பாயிண்ட் இருக்குல்ல, இதையும் நான் எடுத்துட்டேன்னா இங்கே மேலேயும் கீழே நான் 10ஆல் பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த போயிடும் இந்த பாயிண்ட்டு. அப்போ கீழே 1000ன்னு வந்துடும். கிளியரா. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் என்ன? 151%. அப்போ இது என்னாகும்? 151/100. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண முடியல, நம்ம அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள். 65%. இப்போது 65/65%. அப்போ அது 65/100ன்னு எழுதலாம். இது 5 டேபிளால் கேன்சல் பண்ண முடியல, நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். இதை பண்ணிங்கன்னா 20, இது பண்ணிங்கன்னா 1 டைமு 15ல் 3 டைம். இப்போ 13/20 தாங்க இதுக்கு ஆன்சர். ஃபிஃப்த்து ஒன் என்ன சம்மு? 0.64%. 0.64%. இது எப்படி எழுதலாம்? 0.64 / 100. அப்போது இதுவும் வந்து நான் இந்த மேலே பாயிண்ட் எடுக்கிறதுக்கு மேலேயும் கீழே 100ஆல் பெருக்கிறேன். அப்போ கீழே இன்னும் 2 0 வந்தோம். அப்போ 64/10,000ன்னு இருக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணிக்கலாம். இதை 4 டேபிளில் பண்ணிங்கன்னா 1 டைமு 1 4s are 4 இதில் பண்ணிங்கன்னா 24ல் 6 டைம்ஸ். இதை வந்து பண்ணிங்கன்னா 2 8 20ல் 5 டைம். இப்போ 2500 வரும். திரும்ப 4 டேபிளில் பண்ணிங்கன்னா இது வந்து 4 டைமு. இதை பண்ணிங்கன்னா 6 24 10ல் 2 டைமு 2னா திரும்ப 10ல் 2 டைமு, மீதி 2 20ல் 5 டைம்.
அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4/625 தாங்க இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதம் கேட்குறாங்க. இப்போது ஒரு டசனுக்கு நம்மளுக்கு தெரியும் எத்தனை முட்டை வரும். ஒரு டசனுக்கு 12 முட்டை, கரெக்டுங்களா? ஒரு டசன்னா 12, சரிங்களா? அவர் எத்தனை வாங்கியிருக்காரு? 5 டசன். 5னா 5 × 12ன்னு போடணும். 12 60 முட்டைங்க. அதில் 10 முட்டைகள் கெட்டுருச்சான். அப்போ நல்ல முட்டைகள் எவ்வளோ இருக்கும்? 10 போச்சுன்னா மிச்சம் 50. இப்போ 60ல் 50 தான் நல்ல முட்டை. அதுக்கு பர்சன்டேஜ் கேட்குறாங்க. இப்போ 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அப்போது 500/6ன்னு வருங்களா? அது இன்னொன்று 3 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 250 / 3ன்னு வருங்களா? இப்போ இது வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 × 24 மிச்சம் 1, 10ல் பார்த்தீங்கன்னா 3 டைம் வருங்களா? அப்புறம் திரும்ப மீதி 1 வரும். அப்புறம் திரும்ப பாயிண்ட் வச்சுட்டு சேர்த்திங்கன்னா 10ல் திரும்ப 3 வரும். அப்போ 83.33%. ஓகேங்களா? 7th சம் கிளியர். நெக்ஸ்ட் சம், ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48%. அவர் பெற்ற வாக்குகளை குறிக்கும் பின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது மொத்தம் அவர் வாங்கினது 48%. அப்போ சதவீதம்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், /100 போட்டிங்கன்னா அதை பின்னமாக மாற்றலாம், சரிங்களா? அப்போது 48/100 இது கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 24, இதை பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் 24/50. இன்னும் கூட பண்ணலாம் 12/25, சரிங்களா? அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா பின்னமாக தான் கேட்டிருக்காங்க, 12/25. இதுக்கு மேலே பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கிளியரா? நெக்ஸ்ட் 9th சம், ரஞ்சித்தின் மாத வருமானம் 7,600. அதில் 25% வந்து சேமிக்கிறாருன்னா அவர் சேமிக்கிற தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ 25% சேமிக்கிறாரு, சரிங்களா? இப்போ 25% பின்னமாக எழுதணும்னா 25/100. எதில்? 7,500ல், சரிங்களா? அப்போ இங்கே இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 25 × 75 மல்டிப்ளை பண்ணலாம். 5 5s are 25, ரிமைனிங் 2, 2 5s are 10, 10ம் இதுவும் 12. இது 5 7s are 35, ரிமைனிங் 3, 2 7s are 14, 14 + 3 17. அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 5 7 8 187. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ சேமிக்கிறாருன்னா 1,875 ரூபாய் சேமிக்கிறார். கிளியரா? நெக்ஸ்ட்டு கொள்குறி வகை வினாக்கள்ங்க. இங்கே பாருங்கள், தென்றல் தனது வருமானத்தில் 4ல் 1 பங்கை சேமித்தால் அதன் சதவீதம் என்க. 10ல் பாருங்கள், 10வது சமம் 4ல் 1 பங்கு, 4ல் 1 பங்கு நம்மளுக்கு தெரியும். 1/4 சதவீதமாக மாற்றினோம்னா இது 25ன்னு வரும், கரெக்டுங்களா? அப்போது 25 தான் ஆன்சர். கிளியரா? 11th சம் பாருங்கள், கவின் 25க்கு 15, மொத்தம் தான் கீழே போடணும். 25க்கு 15 அதன் சதவீதம் கேட்குறாங்க. அப்போ எப்பயும் போல் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இது பண்ணிங்கன்னா 25 1 டைம், இது 4 டைம்ஸு. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 4 20, மிச்சம் 2 1 4 4 60. இப்போ 60% தான் 11th சம்க்கு ஆன்சர். 12th சம், 0.07%. பர்சன்டேஜ் நான் மாற்றணுன்னா என்ன சொல்லியிருக்கேன், 0.07/100ன்னு போடுவோம். ஆனால் இதுவே வந்து பாயிண்டில் இன்னும் நான் மாற்றுறான்னா மேலேயும் கீழே 100ஆல் பெருக்கணும்னா இது 7 ஆகிடும். இங்கே கீழே 2 0 வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 7/10,000. இது எந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா 4th ஆன்சர். கிளியரா?